ஹலோ டிசேபிள்ஸ், கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல குட் ஃப்ரைடே வரப்போகுது. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, ஏசப்பா தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. ஏன் ஏசப்பாவை தன்னை பலியாக கொடுத்தாரு, ஏன் பலி செலுத்தணும் அப்படின்னு பலிகள் குறிச்சதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பலிகள்னா என்ன? மொத்தம் 5 விதமான பலி இருக்கு. ஒன்று குற்ற நிர்வாரண பலி, பாவ நிர்வாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி. ஸோ இந்த 5 பலிகள் தான். இந்த 5 பலிகளும் ஏசப்பாவோட பலியும் சிலுவையோட பலியும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 ஏசப்பாவோட சிலுவையோட மரணம் பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா 4 சுவிசேஷமும் ஒரே மாதிரி சொல்லாது. ஒரு சுவிசேஷத்துல ஒரு டிஃப்ரெண்டா ஏசப்பாவோட சிலுவை மரணத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குற்ற நிர்வாரண பலி அப்படின்னா, ஒருத்தவங்க யாராச்சும் குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த குற்றத்துக்கு ஒரு பலியை செலுத்தணும். அது இல்லாம அந்த குற்றத்துக்கு ஒரு நஷ்ட ஈடையும் அவங்க செலுத்தணும். அதுதான் குற்ற நிர்வாரண பலி. ஏசப்பா தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததும் இல்லாம சிலுவையில நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் அவர் சுமந்து பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவரு குற்ற நிர்வாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது. மத்தேயுவோட சிலுவையோட மரணமும் குற்ற நிர்வாரண பலியோட குற்ற நிர்வாரண பலியும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது மார்க் எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, பாவ நிர்வாரண பலி. பாவ நிர்வாரண பலி அப்படின்னா, யாராச்சும் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஒரு பலியை செலுத்தணும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக நம்ம செய்த பாவத்துக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. மூணாவது பாத்தீங்கன்னா சமாதான பலி. சமாதான பலி எதுல இதுக்கு ஒப்பா பார்க்கலாம் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷத்துல ஏசப்பா சமாதான பலியா ஒப்பு கொடுத்த விஷயத்த கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, சமாதான பலி அப்படின்னா, நம்ம இப்ப ஏதாச்சும் பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்துற மூலியமா நம்ம ஒரு நன்றி செலுத்தணும். நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி நம்ம செய்யற அந்த பலி மூலியமா அந்த உறவை இன்னும் மேற்கொள்ளும். அப்போ ஏசப்பா சமாதான பலியாக, ஏன்னா நானே சமாதான பலி, அவர் சமாதானம் பண்றதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ சமாதானக்காரராய் இருக்கிற அவரு தன்னையே சமாதான பலியாக ஒப்பு கொடுத்தாரு.